இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லங்காவி மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு பல்லுயிர் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள். கெடா லங்காவி தீவின் மேம்பாட்டிற்கும் சுற்றுலா தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பல்லுயிர் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நேற்று தனது முகநூல் பதிவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அத்தகவலை தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களின் கிளைகள் உட்பட அத்தீவில் உள்ள மக்களுக்கு பலனளிக்கும் சில திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். இதன் தொடர்பில் லங்காவி மேம்பாட்டு வாரிய தலைமை செயல்முறை அதிகாரியுடன் தாம் சந்திப்பு மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அக்கூட்டத்தில் மாவட்ட அதிகாரியும் லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவரும் கலந்து கொண்டனர். வீடு திரும்ப மறுத்த கணவரை தாக்கிய மனைவி. பாங்காக் பட்டாயாவில் பணியிடத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது தமது கணவரின் முகத்தை கத்தியால் கீறிய மனைவியின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலை முடிந்து வீடு திரும்ப மறுத்த கணவரின் செயல் தமக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால் அவர் அவ்வாறு தாக்கியதாக டைகர் செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்டவரின் மூக்கு மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு போலீஸ் விரைந்த போது மனைவி வேகமாக அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகின்றது. எனினும் கட்டுமான பணியாளராக பணிபுரியும் தமது கணவரை சந்திப்பதற்காக முன்னதாக அவர் அப்பகுதிக்கு வந்துள்ளார். SKSSR மனிதவள அமைச்சுடன் இணைந்து மேற்கொண்ட முயற்சியில் பெர்காசோ வெற்றி. இல்லத்தரசிகளுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் SKSSR-இன் கீழ் சந்தாதாரர்களின் பங்களிப்பு 100 விழுக்காடு எட்டுவதற்கு மனிதவள அமைச்சுடன் இணைந்து மேற்கொண்ட முயற்சியில் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோ வெற்றி பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 5 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் SKSSR திட்டத்தின் கீழ் பங்களித்துள்ளதாக பெர்காசோவின் இல்லத்தரசிகளுக்கான சமூக பாதுகாப்பு செயற்குழு தலைவர் கஸ்தூரி பட்டு தெரிவித்திருக்கிறார். 5 லட்சத்திற்கும் அதிகமான இல்லத்தரசிகள் இவ்வாண்டு SKSSR திட்டத்திற்கு பதிவு செய்திருந்தாலும் இது மொத்த இல்லத்தரசிகளின் எண்ணிக்கையில் 16.5 விழுக்காடாகும். இன்னும் 26 லட்சம் இல்லத்தரசிகள் இன்னும் பதிவு செய்யவில்லை என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் விஸ்மா பெர்காசோவில் 2024ஆம் ஆண்டிற்கான பெர்காசோவின் இலக்கு தொடர்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கஸ்தூரி பட்டு இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே கடந்த நவம்பர் மாதம் வரை 39 லட்சம் ரிங்கிட் மதிப்பை உட்படுத்தி 2019 விண்ணப்பங்களுக்கு பெர்காசோ ஒப்புதல் அளித்துள்ளது. கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்திய ஆடவருக்கு 10 நாட்கள் சிறை, 10,000 ரிங்கிட் அபராதம். கடந்த வெள்ளிக்கிழமை கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தி சாலையை பயன்படுத்துவோரின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்த குற்றத்திற்காக கடை பணியாளர் ஒருவருக்கு 10 நாட்கள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்து ஜொகூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. மேஜிஸ்ட்ரேட் முகமது இஜ்ஹாம் முகமது அலியாஸ் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 28 வயதுடைய முகமது சஃபிக் ஜஃப்ரி என்பவர் அதை ஒப்புக்கொண்ட பின்னர் அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை முகமது சஃபி செலுத்த தவறினால் கூடுதலாக 7 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் அவ்வாடவர் 5 ஆண்டுகளுக்கு வாகன ஓட்டு உரிமத்தை வைத்திருக்கவோ அல்லது பெறவோ தகுதி இழந்துள்ளார். ஒருவேளை அவரிடம் மாதிரி ஓட்டுரிமம் இருந்தால் அதுவும் ரத்து செய்யப்படும். டிசம்பர் 27ஆம் தேதி ஜொகூர் பாருவில் உள்ள ஜாலான் லிங்காரான் டாலின் சாலையில் சிவப்பு நிற சமிக்ஞை விளக்கின் போது வாகனத்தை நிறுத்தாமல் அச்சாலையை பயன்படுத்துவோருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 42 உட்பிரிவு 1 கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். காப்புறுதி இழப்பீட்டை பெறுவதற்கு சொந்தமாக கண்களை பார்வையிழக்க செய்ததாக ஆடவர் மீது குற்றச்சாட்டு. 10 லட்சம் ரிங்கிட் காப்புறுதி இழப்பீட்டை பெறுவதற்காக சொந்தமாக கண்களை குருடாக்கி கொண்டதாக ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டு தொகையை பெறுவதற்காக தனது இடது கண்ணை வேண்டுமென்றே காயப்படுத்திக் கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் 3 பிள்ளைகளுக்கு தந்தையான ஆடவர் ஒருவர் நேற்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 52 வயதுடைய தான்கோ குவானி என்ற அவ்வாடவர் மீது தவறான காப்பீட்டு கோரிக்கைகளை விண்ணப்பித்து காப்பீட்டு நிறுவனத்தை ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இடது பார்வை குறைபாடுடைய அவ்வாடவர் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தார்.
இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவரை தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் 10,000 ரிங்கெட் ஜாமீனில் விடுவிக்கவும் மாஜிஸ்ட்ரேட் அனுமதி அளித்தார். ஆவண சமர்ப்பிப்புக்காக இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா கிளந்தானில் சீரழிந்து வரும் வெள்ள நிலைமை. நேற்று மாலை நிலவரப்படி தெலங்கானாவிலும் கிளந்தானிலும் வெள்ள நிலைமை சீரடைந்து வருகிறது. மேலும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்போரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. நேற்று காலையில் அம்மாநிலத்தில் 177 குடும்பங்களை சேர்ந்து 651 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாலையில் அந்த எண்ணிக்கை 63 குடும்பங்களை சேர்ந்து 238 குறைந்தது. தற்போது அங்கு பெசூட் மாவட்டத்தில் மட்டுமே தற்காலிக நிவாரண மையம் செயல்பட்டு வருவதாக தெலங்கானா மாநிலத்தின் பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழுவின் செயலகம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 5 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே கிளந்தானில் நேற்று காலை 267 குடும்பங்களை சேர்ந்த 882 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாலையில் அந்த நீர் 194 குடும்பங்களை சேர்ந்து 623 பேராக குறைந்தது. அதில் தானா மீராவிலேயே அதிகமானோர், அதாவது 193 குடும்பங்களை சேர்ந்த 621 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் 9 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சமூக நலத்துறை JKMன் பேரிடர் தகவல் அகப்பக்கம் தெரிவித்தது. 1 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான சிகரெட் மற்றும் அரிசி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேற்கு துறைமுகம் மற்றும் ஸ்லாங்கூரை சேர்ந்து அதனை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனைகளில் 1 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்புள்ள அரிசி, மின் கழிவுகள், சிகரெட் மற்றும் புகையிலை ஆகியவற்றை ஸ்லாங்கூர் மாநில 2வது மத்திய மண்டலத்தின் அரச மலேசிய சுங்கத்துறை JKTM வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் மேற்கு துறைமுகத்தில் அனுமதியின்றி இறக்குமதி செய்ததாக நம்பப்படும் ஒரு கொள்கலனை சோதனை செய்ததில் 1,69,400 ரிங்கிட் மதிப்புள்ள 18,500 கிலோகிராம் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டதாக JKTM மண்டல மத்திய உதவி தலைமை இயக்குனர் நோர்லேலா இஸ்மாயில் கூறினார். உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்வதற்காக பாகிஸ்தானில் இருந்து அந்த அரிசி கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கு துறைமுகத்தில் 13 கொள்கலன்களை ஆய்வு செய்ததன் விளைவாக 9,50,000 ரிங்கிட் மதிப்பிலான 3 லட்சம் கிலோ மின் கழிவுகளை கடத்தும் முயற்சிகளையும் முறியடிக்கப்பட்டதாக நோர்லேலா கூறினார். மோட்டார் சைக்கிளை தீ வைத்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட பலகார வியாபாரி. கடந்த வியாழக்கிழமை மோட்டார் சைக்கிளை தீ வைத்ததாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை பலகார வியாபாரி ஒருவர் நேற்று தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். நீதிபதி நபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 43 வயதுடைய ஜைனத்துல் ரஃபிடா ஜைனுல் அபிதின் தனது செயலுக்காக வருந்தி அதனை புரிந்ததாக தலையசைத்தார். 22 வயதுடைய ஜைனத்துல் ஷக்கீரா அமிரா ஜைனி என்பவருக்கு சொந்தமான 7,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஹோண்டா RX ரக கருப்பு நிற மோட்டார் சைக்கிளை தீ வைத்ததாக அப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 26ஆம் தேதி மதியம் மணி 3:50 அளவில் தைப்பிங்கில் உள்ள ஜாலான் மஸ்ஜித் போகோ அசாமில் அக்குற்றத்தை புரிந்துள்ள அவர் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 435 கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் புகார் அளித்தவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனைகளுடன் 4,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜைனத்துல் ரஃபிடாவை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது.